Welcome to CSP Education Hub, special YouTube channel for exclusive education content. ஆர்ட்ஸ் டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த முறை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் டிசம்பர் 27 அது எக்ஸாம் நடத்தினாங்க. ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடத்தின இந்த காலகட்டத்தில் ரிசல்ட்டு அதுக்கு இவாலுவேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதற்கு குறைந்தபட்ச நபர்களுக்கு உடனே உங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கியிருந்தாங்க. 25 பிப்ரவரி 2026 அன்னைக்கு கொடுத்த தேதி அதுக்கப்புறம் மறுபடியும் ரீஷெடியூல் பண்ணி மார்ச் 4 அவங்களுக்கு ரீஷெடியூல் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்ட்ரிக்குள்ளே தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ரொவிஷனலாக அவங்களுக்கு சர்டிஃபிகேட் எத்தனை பேர் நாங்கள் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 12 ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணாங்க. ஃபைனல் ஆன்சர் கீங்கிறது பார்த்திங்கன்னா அங்கேருந்து சரியாக ஒரு 3 மாதம் கழித்து மார்ச் 25 இதை அனுப்பியிருந்தாங்க. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்தப்பயே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ குளறுபடிகள் நடக்குது அப்படி இப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் மதியம் எழுதின எக்ஸாமில் பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கான கீ அது கீ இல்லாமல், அதாவது இப்போ எஸ்ஏ டைப் கொஷின்ஸில் நிறைய பேருக்கு அதிருப்தி இருந்துச்சு. 47,000 பேர் அப்ளை பண்ணி 42,000 பேர் எழுதி, அது இல்லாமல் அதில் இவ்வளோ பேருக்கு ஆன்சர் கீயில் எவ்வளோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் இதெல்லாம் சொன்னது போக அப்புறமே ஃபைனல் கீ விட்டதுக்கு அப்புறம் நிறைய அதில் கமிட்டியில் மிஸ்டேக் இருக்குது, இல்லை இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ரெக்ரூட்மெண்ட்டில் இந்த விஷயத்தை வழக்கு தொடரணும்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்தப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு ஸ்டே ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த ஸ்டே ஆர்டர் ஆகஸ்ட் 4 அந்த ஸ்டே ஆர்டர் முடியுது. ஏன்னா அதுக்கான விசாரணை டிஆர்பி இதுக்கு பேச வேண்டிய சூழல் இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இது ப்ராசஸ் ஆஃப் அடுத்தடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இப்போ அந்த இந்த விஷயமுடன வெரிஃபிகேஷன் இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணி முடிக்கிற வரைக்கும், அதாவது வழக்கு விசாரணை நடத்துகிற வரைக்கும் இதுக்கான வேறு எந்த ஒரு ப்ராசஸையும் நீங்கள் டிஆர்பியில் நடத்தக்கூடாது அப்படிங்கிறத ஏற்கனவே ஸ்டே ஆர்டராக கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த ஸ்டே ஆர்டருங்கிறது ஆகஸ்ட் 4 முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அடுத்த வழக்கு விசாரணை அன்றைக்கி தான் நடக்குது. அதே மாதிரி இன்னொரு வழக்குக்கு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 28 போல் அவங்க தள்ளி வச்சுருக்குறாங்க அந்த அடுத்த வழக்கு விசாரணை. அந்த வழக்கு இதில் பார்த்திங்கன்னா ஸோ எத்தனை வழக்குகள் போட்டாங்களோ அந்தந்த வழக்குகளுக்கு ஒவ்வொரு தேதியை மென்ஷன் பண்ணி இந்த தேதியில் இதுக்கான வழக்கு விசாரணை நடக்கும், இந்த தேதியில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏற்கனவே உள்ள வழக்கு விசாரணையில் என்ன இருக்கோ அதே தான் இதில் ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த வழக்கு விசாரணையில் ப்ராசஸ் வேறு என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லாமல் இன்னொன்று இருக்குது. எப்படின்னா ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா பணியிடங்களுக்கு தற்காலிகமாக நீட்டிப்பு வழங்குவாங்க. இந்த அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு நீட்டிப்பு வழங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த நீட்டிப்பு வழங்குறதுன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் இது எப்படின்னா உங்களுக்கு நான் காமிக்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 4/8/2026 இந்த வழக்கு விசாரணைக்கான லிஸ்ட் நாங்கள் அட்மிஷன் லிஸ்ட்டில் எடுத்துக்கிறோங்கிறது வரும். இது காப்பியில் சொல்லியிருந்தாங்க. கோர்ட் ஆர்டர் எக்ஸ்பெக்டட் ரெஸ்பாண்ட் போர்ட் will not be proceed hastily with any further recruitment pending the writ petition until further order. நாங்கள் அடுத்த வழக்கு விசாரணை சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் கொடுக்குற வரைக்கும் இதை வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 29 ஜூலை பார்த்திங்கன்னா காலேஜ் எஜுகேஷன் டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபர்தர் கண்டினியூன்ஸ் ஆஃப் டெம்பரரி போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு டெம்பரரி போஸ்ட்டுக்கு, அதாவது 2022, 2023, 2026 கமிஷன் ஆஃப் எக்ஸாமில் இது வழக்கமாக பார்த்திங்கன்னா 2 வருடம் இல்லை 5 வருடம் தான் மேக்ஸிமம் இதுக்கான நீட்டிப்பு வழங்குவாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆர்டரை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா டெம்பரரி போஸ்ட் 10 வருடத்துக்கு மேலேயோ இல்லை புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட இடங்கள் பார்த்திங்கன்னா 5 வருடத்துக்கு மேலேயோ அதை கமிட்டி அதை அப்ஜெக்டிவ் கரெக்டாக இருக்காங்கிறத அதை கண்டினியூ பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா 10 வருஷம் 5 வருஷத்தில் கண்டினியூ பண்ண வேண்டியது 10 வருஷத்தில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய போஸ்ட் இது வரைக்கும் க்ரியேட் பண்ணது கமிட்டி என்ன டிசைட் பண்ணாங்கன்னா ஒரு 6,939 போஸ்ட்டை டெம்பரரியாக ஃபர்தராக இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு, அது 2026 2036 வரைக்கும் கண்டினியூ பண்ணுற போஸ்ட்டை கண்டினியூ பண்ணுறதுக்கான ஆர்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஆஃபீஸர், ரீஜனல் ஜாயிண்ட் டைரக்டர் காலேஜ் எஜுகேஷன், ஜாயிண்ட் டைரக்டர், டெபுட்டி டைரக்டர், பிரின்சிபல், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 5557 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நம்பர் ஆஃப் டெம்பரரி போஸ்ட்டாக கண்டினியூ பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் 4, ஃபிசிக்கல் டைரக்டர் 20, லைப்ரரியன் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் 1, அசிஸ்டன்ட் டைரக்டர் 6,
இது மாதிரி வரிசையாக ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இது கண்டினியூஸ் கொடுத்து இந்த கம்பெனி இந்த கமிட்டி வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்குன்னா 130 போஸ்ட் வந்து ஷல் பி ட்ரீட்டட் அஸ் அ வேனிஷிங் போஸ்ட். ஒவ்வொரு போஸ்ட்டும் வந்து சரண்டர் பண்ணும்போது ரிட்டைர்மெண்ட் ஆஃப் த ஹோல்டிங் போஸ்ட் அதை வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் டீச்சிங் இதுவும் வந்து டெம்பரரி போஸ்ட்டில் உள்ள சொல்கிறாங்க. வேனிஷிங் கன்வர்சிங் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாட்டர்மேன், அசிஸ்டன்ட், பார்ட் டைம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதுக்கப்புறம் வந்து சீஃப் லெக்சரர் அண்ட் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வரிசையாக இதுலேயும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா கமிட்டி வந்து 7069 டெம்பரரி போஸ்ட்டை வந்து வேரியஸ் கவர்மெண்ட் ஆர்டரை கொடுத்துருக்காங்க. ஸோ டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் போஸ்ட்டு 6939. அது எந்த தேதியிலேருந்தா 1/1/2026 31/12/2035 வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ கமிட்டி வந்து இதை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ஃபர்தராக 4534 டெம்பரரி டெம்பரரி போஸ்ட் எல்லாத்தையும் சேங்ஷன் பீரியட் ஆஃப் த அனெக்சர் 1ல் ஜனவரி 1, 2026 முதல் 31/12/2035 வரை இந்த அனெக்சரில் சொல்கிறது மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம். அது மாதிரி ஃபர்தர் கண்டினியூஷன் ஆஃப் த போஸ்ட் டேட் ஆஃப் எக்ஸ்பைரி ஆர்டர்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு லேட்டஸ்ட்டாக ஒவ்வொரு வருஷமும் தோற்றுவிக்கப்பட்ட புதிய இடங்கள், புதிய பணியிடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட தாண்டி தான் அடுத்த செக்ஷனுக்கு இது போக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 ஒர்க் கொடுத்துருக்காங்க. 31/7/2026 இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கல்லூரி பணி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2ஆம் நிலை கல்லூரி முதல்வராக முதல்நிலை கல்லூரி முதல்வராக பதவி உயர்வு மற்றும் பணியமர்த்தல் அரசாணை வெளியிடப்பட்டமை. அரசாணை நகல் அனுப்புதல் பொறுப்பாக கொடுத்து இது வந்து பார்வையில் காணும் அரசாணை நகல் இத்துடன் இணைத்தல் பழகிறது அப்படின்னு சொல்லி இதில் வந்து பணிமூப்பு அடிப்படையில் இணை பேராசிரியர், மூத்த பேராசிரியர் இருக்கிறவங்க ஏற்கனவே பிரின்ஸிபலாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க அங்கே ட்ரான்ஸ்ஃபர் புது கல்லூரிக்கு முதல்நிலை கிரேட் 1 பிரின்ஸிபலாக மாறும்போது பார்த்திங்கன்னா அந்த 2ஆம் நிலையில் இருக்கிறவங்க இருக்கிற பிரின்ஸிபல் அங்கே கிரேட் 1 போயிட்டாங்கன்னா அங்கே யார் மூத்த பேராசிரியரோ இன பேராசிரியரோ அவர்கிட்ட வந்து முழுமையான கல்லூரி நிதியாளரிடம் ஒப்படைச்சு அந்த நிதியாளருக்கு கல்லூரி கல்வி இயக்குனருக்கு அதை பணி விடுப்பு கொடுத்து அது ப்ராப்பராக வெளில வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பணியிட காலத்தில் ஈட்டிய விடுப்பு கணக்கு இதெல்லாமே தமது விண்ணப்பத்தில் உடனடியாக கல்லூரி அனைவருக்கு அதை அனுப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கிரேடு 2 பிரின்ஸிபல் வந்து கிரேட் 1 பிரின்ஸிபலாக வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிரேடு 2 காலேஜஸ்க்கு அதாவது பிரின்ஸிபல் ப்ரொமோஷனுக்கு யாரெல்லாம் வந்து அசோசியேட் ப்ரொஃபஸராக மூத்த பேராசிரியர்கள்லாம் பேனலில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ப்ராப்பராக நடக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து ப்ராப்பர் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உண்மையாகவே வந்து வழக்கு விசாரணையின் பொறுத்து வந்து நிறைய பேர் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்டதெல்லாம் வந்து பார்ட் 2 மதியம் எழுதின அந்த எஸ்ஏ டைப் கொஷின் 50 மார்க்குக்கு இது வரைக்கும் வந்து இது வந்து ஏற்புடையதாக இல்லையே அப்படிங்கிறது தான். ஏன்னா வந்து நிறைய இடத்துல வந்து எக்ஸாமினேஷனோ இல்லை வந்து கொடுத்துருந்தாங்கன்னா எந்த இடத்துலையுமே 1 மணி நேரத்தில் ஒரு கொஷினுக்கு 50 மார்க்கு அப்படிங்கிறது இல்லை. இப்போ கொஷின் வந்து இது மேலே தான் போகுது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த உயர்கல்வித்துறையில் இது மாதிரி கம்ப்ளீட்டாக விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஃபர்தராக அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போயிட்டுருக்காங்க. இதோட சேர்த்து அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா அரசு இப்போ உடனே வந்து சட்டசபை கூடுது. அது வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி கூடுது. ஆகஸ்ட் 4க்கு இந்த மாதிரியான ஒரு கேஸுக்கான பெண்டிங் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதோட வழக்கு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா என்னென்ன எதிர்பார்க்குறாங்க, எதெல்லாம் கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்குற கேள்விகள் முதன்மையான கேள்விகள்லாம் வந்து வரிசையாக இருக்குது. ஆர்ட்ஸ் டிஆர்பியை பொறுத்தளவு இந்த எக்ஸாமை மட்டும் அதாவது மதியம் எழுதுகிற எக்ஸாம் ஏற்கனவே 2024 கால்ஃபர் பண்ணும்போது மேஜர்லேருந்து தானே கேட்குறேன்னு சொன்னீங்க. இப்போ என்ன இவங்களுக்கு நீங்கள் சோதிக்கிற இந்த தமிழ் பாடங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லையே. அப்படி சம்மந்தமாக இருக்கிற பட்சத்தில் இது டிஎன்பிஎஸ்சிக்கான பாடங்களாகவே இருக்குது. அப்போ டிஎன்பிஎஸ்சி எழுதுனவங்களுக்கு இது ஈஸியாக இருக்குமா? ப்ரொஃபஸருக்கு தானே இந்த எக்ஸாமு. அப்போ டிஎன்பிசியில் உள்ள டாப்பிக்காகவே இருக்குது. இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதில் எல்லாத்துக்கும் உள்ள டென்டேட்டிவ் டாப்பிக்காகவே இதெல்லாம் இருக்குது. அப்போது வந்து இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான இதை சோதிக்கிறதுக்கு பதிலாக அறிவிப்பு கொடுத்து 3 மாதத்துக்குள்ளேயே ஜென்ரல் டாப்பிக்கை படித்து எஸ்ஏயில் எழுதணும். அப்படியே இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2வது பக்கம் உள்ள பாயிண்ட் பார்த்துங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னா எந்த இடத்துலையுமே வந்து எக்ஸாமுக்கான ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு 1 ஹவரில் எக்ஸாமு ஒரு எஸ்ஏ டைப்பை எழுதணுன்னா இது எந்த ஃபார்மேட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க, இது ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷனை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஒருத்தர் வந்து
மேஜர் எக்ஸாமில் கம்மியான ஸ்கோர் பண்ணிவிட்டு 49 48 மார்க்கு, ஈவன் சில பேர் வந்து 50 மார்க்கு கூட, சில 50 மார்க் போடலை, 48 49 அப்படிலாம் மார்க் வாங்கியிருக்காங்கல்ல, அவங்களோட விடைத்தாளை கொடுங்க. அடுத்த முறை வரும்போது அந்த விடைத்தாளையும் அது மாதிரி நல்ல ஸ்கோர் பண்ண ஒரு மேஜரில் நல்ல ஸ்கோர் பண்ண மார்க் அப்ஜெக்டிவில் ஸ்கோர் பண்ணவர் எஸ்ஏ டைப்பில் ஏன் 2 மார்க்கு 3 மார்க்கு 10 மார்க்குன்னு வாங்கினது அந்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது மார்க்கு. அப்போ அந்த லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு சரியாக திருத்தலையா? அப்போ அந்த பேப்பரோட காப்பியை கொடுங்க அப்படிங்கிறதான் நிறைய பேரோட கேள்வி. இந்த வழக்கு விசாரணையோட முக்கியமான கோர் அம்சமே இது மட்டும்தான். எஸ்ஏ டைப் கொஷினில் ஒரு பேராசிரியருக்கு தெரியாத ஆன்சர் கிடையாது. கொஷினும் வந்து ரொம்ப டஃப்பான கொஷினும் கிடையாது. ஆனால் அதை திருத்துறவங்களுக்கான வேரியேஷனுங்கிற பார்க்கும்போது ஆள் திருத்தும் போது ஒரு 28 மார்க் போடுறது, அடுத்த ஆள் திருத்தும் போது 28 மார்க் போடுறது, 3வது வேல்யூஷன் போகும்போது அது 11 மார்க் போகுதுங்கிறது வந்து இந்த ஆன்சர் வந்து ஏற்புடையது அல்ல. இதுதான் வழக்கு விசாரணைக்கு எல்லாருமே எதிர்பார்க்குறது. ஸோ 4ஆம் தேதியோட இதுக்கான வழக்கு அந்த தடையாணை வந்து அன்னைக்கு தடையாணை இருக்கா இல்லை ஃபர்தராக என்னங்கிறதையும் வந்து கோர்ட் அன்னைக்கு சொல்கிறத வச்சு தான் வந்து தீர்ப்பு வெளியாகும் அப்படிங்கிறத நம்மளும் பார்க்கலாம். ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் இந்த ஆர்ட்ஸ் டிஆர்பியை பொறுத்தளவு இந்த கேஸ் வந்து சஜஷன் வந்து கரெக்டாக அது முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து டிக்ளரேஷன் அன்றைக்கி வழக்கு விசாரணை என்ன நடக்குதோ அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி எக்ஸாம் எழுதினவங்க இப்போ அடுத்தது வந்து நிறைய பேர் அடுத்த இதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்கன்னா, அடுத்தது வந்து நம்மளோட சர்வீஸோட மார்க்கை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டென்டேட்டிவ் லிஸ்ட்டு விடுவாங்க. ஸோ எந்த லிஸ்ட்டு வந்து இப்போ வந்து இந்த கோர்ட்டு கேஸ் இப்போ இந்த இதெல்லாம் கரெக்டாக டிஆர்பி வந்து அடுத்து ப்ராசஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்கன்னா, அடுத்தது அவங்களோட சர்வீஸ் சர்டிஃபிகேட்டோட ஆட் பண்ணி உடனே வந்து சிவி லிஸ்ட்டை ரெடி பண்ணுவாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டுக்கு வந்து இப்போ இவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது கோர்ட் ஆர்டர் தான். ஸோ எக்ஸாம் எழுதுனவங்க சர்வீஸில் நமக்கு கொஞ்சம் மார்க் இருக்குது, அது இதில் ஆட் ஆகி நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரேங்க்கில் நம்ம கூட வருவோம். இன்னும் சில பேர் நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் எனக்கு சர்வீஸே கிடையாது, இதுதான் என்னோடய ஃபைனல் மார்க்கு, என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு இருக்கிறவங்களாகட்டும். இதுக்கப்புறம் இன்டர்வியூன்னு ஒன்று இருக்குது, இன்டர்வியூக்கும் நமக்கு வந்து ஒரு 15 மார்க் உண்டு. ஸோ அந்த மார்க்கை நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணுறது, 10 மார்க்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்கோர் பண்ணுற மார்க் நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணுறதுங்கிறதையும் அடுத்த ப்ராசஸில் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ போட்டு நம்ம சொல்லியிருக்கோம். சிவி லிஸ்ட்டு எந்த மாதிரியான கேட்டகரைசேஷனில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். ஸோ ஆகஸ்ட் 4க்கு முன்னாடி இது என்ன நடக்குங்கிறது எல்லாருக்குமே ஆஸ்பிரண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நிறைய பேர் வந்து படித்து லிஸ்ட்டில் வந்தவங்க, குவாலிஃபை ஆனவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு திக் நிமிடங்களாக தான் இருக்குது. நம்பிக்கையோடு இருங்க, நிச்சயமாக நல்லதே நடக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது சிஎஸ்பி எஜுகேஷன் கிளப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.